இனி என்ன செய்ய வேண்டியது இல்லை, நீங்க போய் பலி செலுத்திட்டு இருக்கணுங்கிற அவசியம் இனிமேல் உங்களுக்கு இல்லைங்கிறார். பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டுல தான் ஆட்டை கொண்டு வா, மாட்டை கொண்டு வந்து பலி செலுத்து, புறா குச்சி கொண்டு வா அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒழித்து விட்டு ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தினால் அதுதான் நமக்கு பரிகாரம். நம்ம ரட்சிக்கப்படாத இருந்த நாட்கள்ல ஒரு வார்த்தையை அடிக்கடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதாச்சும் ஒன்று காரியத்தை செஞ்சுட்டா அங்கே போய் நின்றுக்கிட்டு கேட்பாங்க, ஏங்க இதுக்கு என்ன பரிகாரம்? ஏதாச்சும் பரிகாரம் இருந்துச்சுன்னா சுவாமி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போய் நின்னவங்க எத்தனையோ பேர் அதுக்கு பரிகாரம் செய்யணும். அந்த சுவாமி என்ன சொல்லுதோ அந்த சுவாமி சொல்றத அப்படியே கேட்டு போய் பரிகாரத்துக்கு அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்க செஞ்சிருக்கிறீங்களா? ஒரு காலத்துல இங்கெல்லாம் பரிகாரம் செலுத்தி இங்க வந்து பரிகாரம் செலுத்தப்பட்ட ஆண்டவரை பார்க்காமல் வாழ்றதுதான் பெரிய ஆச்சரியம். உங்களுக்காக இயேசு சிலுவையில பரிகாரத்தை செய்து முடித்து விட்டார். ஒரு சிலர் கேட்பாங்க, நான் இப்பதான் இயேசுவை ஏற்றி நம்ப வந்துட்டீங்க, ஆனா ஏற்கனவே நான் அதுக்கு பரிகாரமெல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருந்தேனே, அதையெல்லாம் செய்யணுமா? இயேசு உனக்கு பலி ஆயிட்டாரு, பரிகாரத்தை இயேசு செஞ்சிட்டாருன்னு சொன்னா நீ எங்கேயும் போய் நீ பரிகாரம் செய்ய வேண்டாம், எங்கேயும் போய் நீ கையெடுத்து கும்பிட வேண்டாம். இயேசு ஒருவரே ரட்சிக்கிறவர், ஒருவரே ரட்சிகர். இனி நீ பலி செலுத்த தேவையில்லை.